இஸ்ரேல் தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நேற்றும் இன்றும் 25 மற்றும் 26 பிப்ரவரி 2026 நாளன்று நமது பிரதமர் அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றுள்ளார் என்பதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈரான் மீது தொடர்ந்து போர் தொடுத்து வரும் இஸ்ரேல், ஹமாஸ் போராளிகள், ஹவுதிஸ் போராளிகள், சிரியா, பாலஸ்தீனம் போன்ற பகுதிகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தற்போது 2வது முறையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கான அனைத்து வகையான ஏற்பாடு செய்துள்ளது என்பதனையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று 12 எண்கள் ரேப்டார் 22 வெர்சன் விமானங்கள் தற்போது இஸ்ரேல் நாட்டில் வந்து அமெரிக்காவிலிருந்து இறங்கியுள்ளது. இந்த நேரத்தில் நமது பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் உடனடியாக இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான தேதியை கொடுக்க வேண்டும் என்று திரு நெதன்யாகு இஸ்ரேலின் பிரதமர் அவர்கள் அடிக்கடி கடந்த 6 மாதமாக வேண்டிக் கொண்டிருந்தார். ஆகவே திடீரென்று ஒரு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நமது பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டில் உள்ளார். நண்பர்களே, இவற்றில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்க உள்ளன, இஸ்ரேல் பிரதமர் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்தியாவுடன் என்று ஏன் எதிர்பார்த்தார் போன்ற விவரங்களை சற்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களை, வீடியோக்குள் செல்லலாம். கடந்த 2 ஆண்டுகளாக தீவிரமான போரில் இஸ்ரேலில் ஈடுபட்டு ஹமாஸ் போராளிகள் மீதும் அவர்களுக்கு சப்போர்ட் வழங்கக்கூடிய ஹவுதிஸ் போராளிகள், சிரியா மற்றும் பிற நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போராளிகளை வளர்த்து விடுவதாக கூறிக்கொண்டு ஈரான் மீது அடிக்கடி அது போர் எடுத்து வந்தது. விமானங்களில் சென்று அந்த நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களை தாக்கி அழித்தது. அதற்கு எதிர்ப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏராளமான ஏவுகணைகளை அனுப்பி தாக்கியது என்பதனையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே பல ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சனைகள் நிலவி வருவதால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக ஹமாஸ் போராளிகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாகவும் இருந்து வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டின் மீது 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி சுமார் 1500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை கொன்றார்கள் என்பதனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இதற்கு தொடர்ந்து தீர்வு காண வேண்டும். மீண்டும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்கக்கூடாது, வேறு எந்த முஸ்லிம் நாடும் இஸ்ரேல் மீது தாக்கக்கூடாது என்ற ஒரு கோட்பாடோடு திரு நெதன்யாகு அவர்கள் தொடர்ந்து இந்த போரில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு ஆதரவாக அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிற்கு தொடர்ந்து வேண்டிய ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை அமெரிக்க நாட்டின் பாம்பர் விமானங்கள் ஈரான் நாட்டிற்கு சென்று ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கப்பட முடியாமல் அதன் தயாரிப்பு இடங்களை எல்லாம் அழித்து விட்டதாக அமெரிக்கா கூறியது நண்பர்கள். ஆனால் தொடர்ந்து ஈரான் எப்படியாவது இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதிக அளவில் மிசைல்களை தயாரித்து அது வைத்துள்ளது. சீனாவிடமிருந்து ஏராளமான ஆன்டிஷிப் மிசைல்களையும் அது தற்போது வாங்குவதற்கு முயற்சித்து வருகிறது. ரஷ்யாவும் அதற்கு வேண்டிய மிசைல்கள் மற்றும் இதர ஆயுதங்களை கொடுத்து உதவி வருகிறது. நார்த் கொரியா நாடும் ஈரானுக்கு வேண்டிய ஆயுதங்களை தற்போது வழங்கி வருகிறது. நண்பர்கள், இவற்றை கொண்டு இஸ்ரேல் நாட்டினை ஈரான் தாக்கி அழிக்கக்கூடும் என்ற ஒரு பயம் இஸ்ரேல் நாட்டிற்கு உள்ளது. தனது மிக முக்கிய நண்பனான இஸ்ரேலை ஈரான் தாக்கிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அமெரிக்கா ஏராளமான விமானம் தாங்கி கப்பல்களையும் ஏராளமான மிசைல்களையும் மிக ஈரானுக்கு அருகில் நிறுத்தி கொண்டு ஈரானை தாக்குவதற்கு முயற்சித்து வருகிறது. நாம் ஏற்கனவே பலமுறை தெரிவித்து வந்துள்ளோம். ஈரானை தாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை அமெரிக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திரு ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலத்திலேயே 5 வருடங்களுக்கு முன்பே ஈரானை தாக்க வேண்டும், ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து இஸ்ரேல் மீது பயன்படுத்துவதற்கும் மிசைல்கள் மூலம் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அமெரிக்காவை தாக்குவதற்கும் முயற்சித்து வருகிறது என்ற ஒரு காரணத்தினால் இதை முதலிலேயே தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து கூட்டு முயற்சி செய்து இந்த பணியில் ஈடுபட்டு வந்தன. நண்பர்களே, இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே 1981ஆம் ஆண்டு ஈராக் இஸ்ரேலை தாக்கி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அது அணு ஆயுதத்தை தயாரிக்க ஆரம்பித்தது.
அந்த அணு ஆயுதம் தயாரிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து விமானங்கள் ஈராக்கிற்கு பறந்து சென்று அங்கு உள்ள அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தாக்கி அழித்து மிக பாதுகாப்பாக அதன் விமானங்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு திரும்பி வந்தது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வகையில் தற்போது நமது பிரதமர் அவர்கள் அங்கு சென்றுள்ளார். 1986ஆம் ஆண்டு வாக்கில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக அணு ஆலைகளை கட்டி அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்தது. இதற்கு சீனா அதிக அளவில் உதவி செய்தது, தொழில்நுட்பங்களை வழங்கி வந்தது. பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டால் அது எவ்வகையிலும் இஸ்ரேல் மீது பயன்படுத்தக்கூடிய காலம் வரக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தில் இஸ்ரேல் நமது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அப்போது பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தான் எவ்வகையிலும் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது, அவற்றை தாக்கி அழித்து விடுவோம் என்ற ஒரு கூட்டு ஒப்பந்தம் தயாரானது 1980. 1981 எவ்வாறு இஸ்ரேல் நாட்டின் விமானங்கள் 2-3 நாடுகளின் மீது பறந்து சென்று அந்த நாடுகளுக்கே தெரியாமல் பறந்து சென்று ஈராக் நாட்டிற்கும் தெரியாமல் பறந்து சென்று அந்த நாட்டில் உள்ள முக்கியமான அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களை அழித்து பத்திரமாக திரும்பி வந்ததோ அதே போன்று இஸ்ரேல் நாட்டில் JF-16 JF-15 போன்ற விமானங்களை பயன்படுத்தி, ஏனென்றால் இந்த விமானங்களில் தான் அணுகுண்டுகளை பொருத்தி அந்த அணுகுண்டுகள் மூலம் அல்லது மிக பாதுகாப்பான இந்த விமானங்கள் மூலம் பாகிஸ்தானில் உள்ள அணு உலைகள் மீது தாக்கி அழிக்கக்கூடும் என்று இந்தியாவும் இஸ்ரேலும் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஜாம்ஷெட்பூர் மற்றும் உதாப்பூர் போன்ற இடங்களில் இஸ்ரேல் நாட்டின் F-16 F-15 போன்ற விமானங்கள் சென்று இறங்க வேண்டும் என்றும் அங்கு எரிபொருள் நிரப்பப்பட்டவுடன் நமது இந்திய ஜாகுவார் என்ற விமானத்தின் மூலம் இந்த ஜாகுவார் விமானம் எதிர் நாடுகளில் கண்கள் இலக்கை தாக்கக்கூடிய பறந்து சென்று ஏர்கிராப்ட் என்று கூறுவார்கள். அந்த வகையில் அந்த ஜாகுவார் என்ற இஸ்ரேல் நாட்டின் JF-16 JF-15 போன்ற விமானங்களில் சென்று பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களை தாக்கி அழித்து விடுவது என 1980 இஸ்ரேல் முடிவு செய்தது நண்பர்கள். ஆனால் திடீரென்று இந்தியா அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொண்டது. அப்போது இஸ்ரேல் நாட்டினால் அந்த பாகிஸ்தானில் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்களை தாக்கி அழிக்க முடியவில்லை. 1998ஆம் ஆண்டு பாகிஸ்தான் முதலில் அணுகுண்டினை பரிசோதனை செய்தது நண்பர்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அதிக அளவில் வளர்க்கக்கூடிய நாடு. தன் நாட்டில் உள்ள விவசாயத்தையோ தொழில் வளர்ச்சியையோ நாட்டின் மக்களின் முன்னேற்றத்தையோ எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் அங்குள்ள இராணுவமும் அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களுமே அந்த நாட்டிற்கு பாடுபடாமல் தீவிரவாதிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஏராளமான நிதி உதவி செய்து அதன் மூலம் இந்தியாவை எவ்வகையிலாவது தாக்கி இந்தியாவை வளர விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். இது தனது பொருளாதார வளர்ச்சி இல்லாததால் இந்த அணு ஆயுதம் தயாரிப்பு தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு வழங்கியுள்ளது, லிபியா நாட்டிற்கும் வழங்கியுள்ளது, நார்த் கொரியா நாட்டிற்கும் வழங்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த 3 நாடுகளுமே அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகள். அமெரிக்காவுக்கு மிக அதிக நட்பு உடைய நாடு இஸ்ரேல். ஆகவே இந்த வகையில் தொடர்ந்து அது தனது அணு ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்தை மற்ற முஸ்லீம் நாடுகளுக்கும் அதை வழங்கி வருகிறது. கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன. 2 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டினை பிற நாடுகள் தாக்க வந்தால் அது தன் மீது தாக்குதல் நடத்துவதாக இன்னொரு நாடு கருதி கொண்டு தாக்கப்பட உள்ள நாட்டுடன் சேர்ந்து கொண்டு 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து தாக்க வருகின்ற நாட்டின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது என்ற ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதை அறிந்த துருக்கி பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுடன் அதுவும் கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்லாமிக் நேட்டோ என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துக் கொண்டன. இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டினை பிற நாடு தாக்க வந்தால் 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டினை தாக்குவது என்ற ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இவ்வாறு துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதன் மூலம் இஸ்ரேல் நாட்டிற்கு பெருத்த அளவில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலை உள்ளது.
6 மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்கா ஈரான் நாட்டின் மீது தனது பாம்பர்ஸ் விமானத்தை அனுப்பி ஈரான் அணு ஆயுதம் தற்கக்கூடிய இடங்களை தாக்கி அளித்தவுடன் உடனடியாக ஈரான் கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்கா போர் வீரர்கள் இருக்கக்கூடிய தளங்களின் மீது மிசைலை அனுப்பி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெரும் கண்டனம் தெரிவித்தன. ஆகவே ஜோர்டான் மற்றும் இதர இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடும் என்ற காரணத்தினால் இதை எவ்வகையிலாவது தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இஸ்ரேல் தற்போது தனது காய்களை நகர்த்தி வருவதாக தெரிகிறது. நண்பர்களே, 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் திரு முஷரப் அவர்கள் பிரசிடண்டாக இருந்தபோது நமது நாட்டிற்கு தெரியாமல் கார்கில் பகுதியில் தனது இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்பி நமது நாட்டினை பிடிப்பதற்காக முயற்சி செய்தார். அப்போது பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் உடனடியாக அந்த வீரர்களை அப்புறப்படுத்தி அந்த இடங்களை மீண்டும் பிடிப்பதற்காக நாம் பாகிஸ்தான் மீது கார்கில் பகுதியில் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது நாம் எந்த நாட்டிலும் போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் நம்மிடம் ஆயுதங்கள் மிக குறைவாக இருந்தது. உடனடியாக அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் உடனடியாக இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்பு கொண்டு நமக்கு வேண்டிய ஆயுதங்களை உடனுக்குடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் இஸ்ரேல் உடனுக்குடன் நமக்கு அனுப்பி வைத்தது. நண்பர்களே, தற்போது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரிலும் நாம் இஸ்ரேலுக்கு வேண்டிய அளவு ஆயுதங்களை வழங்கி வருவதாகவே கூறப்படுகிறது. நண்பர்களே, ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டிலிருந்து நாம் ஹார்பி, ஹெரோன் போன்ற ஆளில்லா ட்ரோன்களை நாம் தயாரித்து வருகிறோம். இது போன்ற பல மிசைல்களையும் நாம் தயாரித்து வருகிறோம். இந்த தாக்குதல் ஆயுதங்கள் எல்லாமே நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. நண்பர்களே, நேற்று இஸ்ரேல் பார்லமெண்டத்தில் நமது பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது கூட இஸ்ரேலுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம், இந்த ஆதரவு தொடர்ந்து இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டார். நண்பர்களே, ஆகவே இஸ்ரேல் என்ன நினைக்கிறது என்றால் தற்போது நமது இந்தியா மற்றும் இந்தியாவின் நட்பு நாடுகளான கிரீஸ், சிசல்ஸ் போன்ற நாடுகளுடனும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் சில ஆசிய நாடுகளுடன் ஒன்று சேர்ந்து ஹெக்ஸகோன் என்ற ஒரு 6-7 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதெனவும் இந்த கூட்டமைப்பின் மூலம் நாம் நமது நாடுகளை பின்னால் வேறு நாடுகள் தாக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த அமைப்பு பயன்படுத்தப்படலாம் என்றும் திரு நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் பேசி வருகிறார். நண்பர்களே, இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நமது பிரதமர் மற்றும் திரு நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் ஆகிய இருவர்களுக்குடைய மிக தீவிரமாக கலந்து ஆலோசித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிகிறது. நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை ஒன்று சேர விடாமல் இருப்பதற்காக, ஏனென்றால் பாகிஸ்தானிடம்தான் அணு ஆயுதம் இருக்கிறது, துருக்கியிடம் அணு ஆயுதம் இல்லை, சவுதி அரேபியாவிடம் அணு ஆயுதம் இல்லை. துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வழங்குவோம் என்று பயங்கரமாகவே பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. நண்பர்கள், ஆகவே பாகிஸ்தானை இந்த அணு ஆயுதங்கள் உள்ள அனைத்து இடங்களையும் அளிப்பதற்காக இஸ்ரேல் மிக தீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் தெரிகிறது. நண்பர்களே, இது சம்பந்தமான எந்தவித அறிக்கைகளும் அல்லது செய்திகளும் கசியப்பட விடாமல் அமெரிக்காவுடன் சேர்ந்து எந்த வகையிலும் ஒப்புதல் பெற்று அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா கூட்டுடன் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து வகையான அணு ஆயுதங்களையும் அளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து இஸ்ரேல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால்தான் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை திரு நெதன்யாகு அவர்கள் எடுத்துள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டின் முன்னாள் பிரதமர் அவர்கள் தற்போதுள்ள பிரதமர் திரு நெதன்யாகு அவர்களை எச்சரித்துள்ளார். நீங்கள் எந்த விதமான பணியும் செய்யாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளும் இஸ்லாமிக் நேட்டோ என்ற ஒரு அமைப்பினை ஆரம்பித்து அவர்கள் அணு ஆயுதத்தினை இஸ்ரேல் மீது பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருகின்றனர். இதை தடுப்பதற்கு நெதன்யாகு அவர்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். நண்பர்களே, ஆகவே இந்தியா தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை சமாளிப்பதற்கும் இஸ்ரேல் தனது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இஸ்ரேலும் இந்தியாவும்
மிக அதிக அளவில் நெருங்கி ஒரு நட்பு நாடுகளாக வளரக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது. நண்பர்களே இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மை தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துங்கள் நண்பர்களே. இத்துடன் நம்மை தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.